கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே பார்க்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதியை பார்க்க முடிகிறது. ஆமென். அன்பு ஜனமே, தேவனே சார்ந்து வாழ்கின்ற தம்முடையவர்களை அவர் ஒருபொழுதுமே திக்கற்றவர்களாக போவதற்கு விடுகிறவர் அல்ல. அவங்க வாழ்க்கையில ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நெருக்கம் உருவாக்கப்படுகின்ற பொழுதாக இருக்கலாம், முடிந்து போகின்ற அனுபவத்தை போன்ற சோதனையின் உச்சங்கள் அவங்க வாழ்க்கையில வருகின்ற பொழுதாக இருக்கலாம். தேவனை நோக்கி அபயமிடுகின்ற பொழுது தேவன் தம்முடைய பலனை அவர்களுக்கு கொடுத்து, தேவனுடைய ஆவியானவருடைய பலனை அவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களை மறுபடியும் காப்பாற்றி உதவியாக இருந்து அவர்களை வாழ வைக்க வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். வேதத்திலே அன்றைக்கு பார்க்கிற பொழுது ஒரு விதவை தன்னுடைய வீட்டிலே எதுவுமே இல்லாம இருக்கிற கொஞ்சத்தை வைத்து சாப்பிட்டு விட்டு மரித்து போகலாம் என்று இருந்தாங்க இல்லையா? ஆனால் தேவன் தம்முடைய தாசனை அந்த இடத்திற்கு பஞ்ச நாட்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இருப்பதிலே கொஞ்சத்தை வைத்து அவருக்கு முதலாவது அடையை சுட்டு கொண்டு வர சொன்ன பிறகு தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு கலசத்திலே செலவழிந்து போகாமலும் எண்ணெய் தீர்ந்து போகாமல் இருக்கும்படி அநேக பெருக்கத்தை அந்த நேரத்திலே தேவன் தம்முடைய தாசனை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார். அந்த விதவையினுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் அவங்களை போஷித்து பஞ்ச நாட்கள் தீர மட்டும் அவங்களை திருப்தியாக தேவன் வாழ வைத்ததை பார்க்கிறோம். எதனால? கர்த்தருக்குள் உண்மையா வாழுகிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை மனிதர்கள் அறியாம இருக்கலாம், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும் அவர்களை எப்படி தப்புவிப்பது, யாரை அனுப்பி விடுவிப்பது, எந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை உயர்த்துவது என்பது படைத்தவருக்கு தெரியும் இல்லையா? ஆகையால் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கத்துல இன்றைக்கு திக்கற்றவர்களைப் போல நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்காக பேச ஒருவரும் இல்லை, என்னுடைய பட்சத்துல யாருமே இல்லை, என் வாழ்க்கையும் முடிந்து போகிற ஒரு நிலைமையை போலதான் இருக்கிறது, பல நெருக்கங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, நான் திக்கற்றவனை போல திக்கற்றவளை போல உடன் யாரும் இல்லாம எதுவுமே தெரியாம அலைந்து திரிகின்ற ஒரு நிலைமையை போல என்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை நீங்க புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்களை திக்கற்றவர்களாக இல்லாமல் உங்களுக்காக அவர் சகாயம் செய்கிற தெய்வமாக உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். உங்க சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்களுடைய நெருக்கங்கள் அவருக்கு புரியும், உங்களுடைய வேதனை அவருக்கு நன்கு தெரியும். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய எல்லா கண்ணீரையும் எல்லா வேதனைகளையும் அவருடைய சமூகத்திலே ஊற்றுகின்ற பொழுது, வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் உங்களுக்கு சகாயம் செய்து உங்கள் பட்சத்திலே நின்று உங்களை அவர் வாழ வைப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நம்புகிற ஜனங்களை நீர் கைவிடுகிறவரும் அல்ல, உம்மை சார்ந்து வாழுகிற ஜனங்களை நீர் விட்டு கொடுக்கிற தெய்வமும் அல்ல, நீர் கொடுத்த வாக்கை மறந்து போகிறவரும் அல்ல. அப்பா, இன்றைக்கு பல ஜனங்கள் தங்க வாழ்க்கையில எங்களுக்காக யாருமில்லை என்று சொல்லி புலம்பி வேதனையின் நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்கிற தெய்வம் என்றும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் துணை நிற்கிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிற பிரகாரம் இப்படியாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் சகாயம் செய்கிற தெய்வமாக, உதவி செய்கிற தகப்பனாக, அவங்களுக்காக எல்லா காரியங்களையும் எல்லா வாசல்களையும் அனுகூலமாக்கி கொடுக்கிற தெய்வமாக அவங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுங்க. தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக, நல்ல நண்பனாக உடனிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் தாமே ஆதரித்து தேற்ற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.